ஜாமக்காரர்கள், இயேசுவை கூறிடும் செயல் வீரர்கள், சிறிதேனும் இதை மறவாமல் சிந்தித்து செயல்படவா. சிறிதேனும் இதை மறவாமல் சிந்தித்து செயல்படவா. நீயும் நானும் ஜாமக்காரர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாணவிகளும் கூட ஆண்டவருடைய சொந்தத்திலே ஒரு சிறு கூட்டமாக வந்திருக்கிறோம். வந்திருக்க யாவரையும் இயேசு நாமத்தை வாழ்த்து வரவேற்கிறேன். விசேஷமாக நம்மத்தில் செய்தி கொடுமுறையாக வந்திருக்கிற சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்களையும் இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். நாளும் கூட இந்த ஊழியத்தை சீலாக நடத்தி தரும்படியாக ஆண்டவருடைய பாதத்திலே சகோதரி அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். ஸ்தோத்திரப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலும் கூட இந்த 2வது நாள் கூடுகையை நீர் எங்களுக்கு கிருபையாக தந்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி தேவனே. இந்த வேளையிலும் கூட எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னம் வேண்டாம் ஐயா. நீர் முதலாவது எங்கள் மத்தியிலே வரும்படியாக உண்மை வரவேற்கிறோம் ராஜா. ஏனென்றால் 2 பேர் 3 பேர் வந்த இடத்திலும் வருவேன் என்று சொல்லி நீர் வாக்கு தந்திருக்கிறீரே, அந்த வாக்கும்படியாக நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இப்பொழுது வரும் பொழுது ஆண்டவரை எல்லாம் சீர்படும், சிறப்படும், உண்மைப்படும் என்று சொல்லி நாங்கள் அறிவோம் ராஜா. அதனாலே நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலே ஆண்டவரே எங்கள் கூப்பிடுதலுக்கு இசை விசாரிக்கத்தக்கதாக நீர் வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட எல்லாவற்றையும் நீர் உங்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிற ராஜா. ஆண்டவரே விசேஷமாக பேச போகிற உங்களது பிள்ளையை நீர் உங்களுடைய கையிலே எடுத்து பயன்படுத்தும் ராஜா. அவர்கள் மூலமாக என்னென்ன காரியங்களை எல்லாம் இன்னைக்கு புதியதாக நாங்கள் அறிந்து கொள்ளணும். அதை அறிவதோடு கூட அதை நாங்கள் பின்பற்றத்தக்கதாகவும் ஆண்டவரே எங்களுக்கு படிப்பினையாக நீர் என்ன காரியங்களெல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்று நீர் விரும்புகிறோம். எல்லாவற்றையும் மகன் மூலமாக நீர் சொல்லித்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இன்னும் நாங்கள் ஏறெடுக்க போகிற எல்லா ஜெபங்களையும் ஆண்டவரே செவிசாய்த்து கேட்கும்படியாகவும் ஆமென்றும் ஆமென் என்றும் எங்களுக்கு எங்கள் மத்தியிலே நீர் வந்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய பிரச்சனத்தை நாங்கள் உணரும்படியாக செய்யணும். எங்கள் ஜெபம் உம்மிடத்துல வந்து சேருகிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளணும் ராஜா. ஒருவேளை எங்களுடைய ஜெபம் உம்மிடத்திலே வர முடியாதபடி இந்த வேளையிலே இந்த பரிசுத்த ரத்தத்தினாலே ஆண்டவரை கல்வி பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஒரே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு மன்னிக்கிறது போல எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு மன்னித்து மறந்து ஆண்டவரே உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் வந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபத்தையும் நீர் கேட்டு எங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் கேட்கட்ஸ் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. எந்த இன்டர்நெட் ப்ராப்ளமோ கரண்ட் ப்ராப்ளமோ எதுவும் வராதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை கூட இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எல்லாத்தையும் சீர்படுத்தி ஆண்டவரே செம்மையா எங்களுக்கு வழி நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாய் செய்கிற தெய்வம் அனுப்பும். அதனால எங்கள் மத்தியிலும் வந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கட்டும் ராஜா. இந்த ஜெபங்கள் ஏதாவது ஒரு வகையிலே நாங்கள் உண்மை கனவீனப்படுத்தி விடாதபடி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நாங்கள் உண்மை எப்பொழுதும் கனப்படுத்தத்தக்கதான ஒரு கிருபையை எல்லாருக்கும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தடைகளையும் நீக்கக்கூடியவர் நீர் அப்பா. அதனாலே அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது நீக்கி அற்புதமான விதத்திலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அவர்களை நீர் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கூட்டம் அநேகரை கொண்டு நடக்கத்தக்கதான கிருபையை நீங்க தரத்தக்கதாக ஆண்டவரே உங்க பிரசன்னம் இதுல இருக்கிறபடினாலே அநேகர் கூடி வந்து சேரத்தக்கதாக உதவி செய்கிறார். நீங்க பொறுப்படுத்த ஆசீர்வாதம் துதி கனமகிமை நீங்க எடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி நல்ல பிதாவே ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ கூட இன்றைய சிந்தனை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இன்று முதல் நம்ம பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்று 9ஆம் கிரியை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் விதமாக ஒவ்வொரு கிரியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமான அதிகாரமானது ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆதாரம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த குறிப்பு எடுக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள் கட்டாயமாக நீங்கள் அந்த ஆரம்பத்திலே வருவீங்கன்னு சொன்னால்
முதல்லையே இந்த இன்றைய நாம் சிந்திக்கலாம். முதலாவது பார்க்கும்பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, தேவனுடைய ஆவி உங்களுடைய வாசமாக இருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்கு உட்பட்டவராக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடைய அல்ல என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஐயா, முதலாவது ஆவின் கிரியை நமக்குள்ள வாசமாக இருப்பது. நமக்குள்ள தங்கி இருக்கிறார், வாசமாக இருப்பார். அப்படி நமக்குள்ள வாசமாக இருக்கும் பொழுது நாம் அவருடைய கிரியையை நடப்பிக்கும்படியாக, கிரியை நடப்பதற்கு முக்கியமாக தேவையானது சிந்தை. இப்போ நம்ம நான் இங்கேருந்து வெளியே எந்திரிச்சு போகணும்னு சொன்னாக்கா என் சிந்தை என்கிட்ட சொல்லணும், நீ எழும்புன்னு சொல்லி என்கிட்ட சொல்லணும். இப்படி சொல்லும் பொழுது நான் எழுந்து நின்று அந்த வாசல் பக்கமாக திரும்பி நான் வெளியே செல்ல ஆயத்தமாக இருப்பேன். அப்போது எனக்குள்ளே கிரியை செய்வதற்கு ஒரு சிந்தை தேவைப்படுகிறது. அந்த சிந்தை பரிசுத்த ஆவியானவரோட சிந்தையாக இருந்து சொன்னால், அந்த இருக்குன்னு சொன்னால் அவர் நம்ம கூட வாசமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவருக்குள்ள இந்த வாசமான இந்த ஆவியானவை வைத்து தான் அவர் கிரியை செய்வதை பார்க்கிறோம். ஆதியில ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்த பொழுது ஆவியானவர் இந்த உலகத்தின் மேல் இறங்கி அந்த தண்ணீர் மேல் அவர் அசைவாடி கொண்டு சொல்லி பார்க்குறோம். அவர் அசைவாடி தேவனை பார்க்குறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் பரிசுத்த இறங்கி புறாவின் ரூபம் கொண்டு அவர் இறங்கி அவர்கள் வாசமாக இருந்ததை பார்க்குறாங்க. அன்று நாள் முதற்கொண்டு இயேசுவோடு கூட இருந்தவர் பரிசுத்தவானவர். அவர் தான் அவரை சோதனைக்கு உட்படும்படியாக அழைத்து செல்றாரு பார்த்தோம். அதுக்கு அதை மேற்கொள்ளும்படியான கிருபை தந்தார் பார்க்குறோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் செய்த எல்லா அற்புதங்களிலும் கூட பரிசுத்தனுடைய கிரியைகளும் பார்க்குறோம். அப்போது பரிசுத்தன கிரியை வேண்டும் சொன்னால் முதலாவதாக அவர்கள் நமக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். இப்போது இந்த இதில் கொஞ்சம் ஆரம்ப போனோம்னாக்கா அந்த ஆவியானவர் 2 விதமாக நம்ம மேலே இறங்கலாம். ஒன்று அசைவாடும் ஆவியாக நம்ம மேலே இருக்கலாம். எப்படி ஆதியிலே ஆண்டவர் உலகத்தை படைத்த உடனே அவர் அந்த உலகத்தில் அந்த தண்ணீர் மேல் அசைவாடு இருந்தாரோ அப்படி நம்ம அசைவாடு இருக்கலாம். 2வது அவர் நமக்குள் கிரியை செய்யும் ஆவியானாக நமக்குள்ளே இறங்கி வாசமாக இருக்கலாம். இந்த 2 காரியம் நடக்கணும். இதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பார்த்தோம்னாக்கா 8ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தோம் சொன்னாக்கா மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்ச பொறிகளாக இருக்கிற சிந்திக்கிறார்கள். ஆவின்படி நடக்கிறவர்களோ அதுக்குள்ளே சிந்திக்கிறார்கள். மாம்சப்படி நடக்கிறவங்க தான் மாம்ச கிரியைகள் உள்ளதாக இருப்போம். இப்போ நமக்குள்ள ஆவின் கிரியை வேணும்னு சொன்னாக்கா அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். அப்போ அவர் நம்ம நடத்தணும், அவர் நம்மளுடைய அந்த சிந்தை கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதை பார்த்தோம்னாக்கா 3 ஸ்டேஜஸில் ஆவியான நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையிலே இடைப்படுகிறார், நம்முடைய ஜீவனுக்குள் இடைப்படுகிறார். முதலாவதாக ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது அசைவாடும் ஆவியான மூலமாக வருகிறது. அசைவாட ஆவியானவர் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து தண்ணீர் அசைவாட ஆவியானவர் நமக்குள் நம்மை தெளிக்கிறார். இயேசு ரத்தத்தை தெளித்து நம்ம பரிசுத்தப்படுத்தி நம்ம ரட்சிப்பு நடத்தி பார்க்குறோம். 2வதாக அவருடைய ஆவியானவர் நம்ம வாசமாக இருக்கும்படியாக அவர் செயல்படும் ஆவியானவராக வல்லமை நிறைந்த ஆவியான இருக்கிறார். பரிசுத்தவங்கள் வருவது நீங்கள் வல்லமை பெற்று எனக்கு சாட்சி உலகம் எனக்கும் எனக்கு சாட்சி சொன்ன வார்த்தைப்படியாகவே நமக்கு சாட்சி தேவனுடைய சாட்சியாக நான் வாழும்படியாக நமக்குள்ளிருந்து அவருடைய வல்லமை தந்து அந்த வல்லமையின் மூலமாக எனக்கு ஆவின் கிரியைகளை தந்து ஆவின் வளங்களை தந்து நம்மை பயன்படுத்தி அது நிமித்தமாக நம்மை ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக கர்த்தருடைய சித்தப்படி செய்யும்படியாக நடத்துகிறார். 3வதாக நித்தியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நித்தியத்தை ஆயத்தப்படுத்தணும்னாக்க நமக்கு தேவையான 3 காரியங்கள். ஒன்று நம்மை கண்டித்து உணர்த்த ஒரு தேவை, வாத்தியார் தேவை. வாத்தியார் இருந்தாருனாக்கா சின்ன பாயத்திலேருந்தே அதை கண்டித்து உணர்த்தி பையனை வளர்த்து கொண்டிருப்பார். நமக்காக அவர் கண்டித்து உணர்த்தும்படியாக பரிசுத்தவர்கள் வரும்பொழுது அவர் என்ன செய்வார் சொன்னாக்கா அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவான்னு சொல்லி வேதத்தை போட்டிருக்கிறது. இந்த கண்டிப்பு வரும்பொழுது மாத்திரம்தான் நித்தியத்துக்கு ஏற்ற மக்களாக மாற முடியும். இல்லை என்றால் அனித்தியமான உலகத்தில் நாம் அழிந்து போக வேண்டியிருக்கும். ஆகையால் நாம் பரிசுத்தாவினரை 2 விஷயமாக பார்க்க வேண்டும். ஒன்று நம்மளை அசைவாடி நமக்கு ரட்சிப்பு கொடுக்கக்கூடிய ஆவியானவரும், அதுக்கு நமக்குள்ளே இறங்கி வாசமாக இருந்து நமக்கு வல்லமை கொடுக்கும் ஆவியானவரும், 3வதாக அவர் நித்தியத்துவம் நடத்தக்கூடியதாக நம்மை கண்டித்து உணர்த்த பரிசுத்தாவினர் நமக்கு இருக்க முடியாது நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். 3 விதமான ஆவியானவர் நமக்கு இருக்க முடியாது. நாம் ஜெபிப்போம். அடுத்த காரியம் குறித்து நாம் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யாருக்கும் நன்றி. இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
இப்பொழுது கூட சகோதரி ரதி முத்து அவர்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனம் முதற்கொண்டு 41ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37 முதல் 41ஆம் அதிகாரம் வரை. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். இந்த ஒரு செய்தியை நடத்தினாலே நமக்கு சகோதரி மேரி சாந்தன் அவர்கள் நான் உந்தன் கர்த்தர் நான் உந்தன் மீட்பர் என்ற பாடலை பாடுவார். உண்மையுள்ள ஊழியனே, என்னையே மறந்தாயோ. உண்மையுள்ள ஊழியனே, என்னையே மறந்தாயோ. நான் உந்தன் கர்த்தர் நான் உந்தன் மீட்பர் நான் உந்தன் நண்பன் என்று என்னை மறந்தே போனாயோ. நீ மறந்தே போனாயோ. ஆதியில் கொண்ட அன்பையெல்லாம் ஏனோ மறந்து போனாயோ. ஆதியில் கொண்ட அன்பையெல்லாம் ஏனோ மறந்து போனாயோ. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உண்மையுள்ள ஊழியனே, என்னையே மறந்தாயோ. உண்மை உள்ளவன் என்றழைத்து ஊழியம் கையில் தந்தேனே. உண்மை உள்ளவன் என்றழைத்து ஊழியம் கையில் தந்தேனே. ஊழிய பாடுகளை எனக்காக சகிப்பாயா. ஊழிய பாடுகளை நீ எனக்காக சகிப்பாயா. உண்மையுள்ள ஊழியனே, என்னையே மறந்தாயோ. சூழ்நிலை எல்லாம் மாறுவதால் அற்பமாய் உன்னையும் நினைத்தாயோ. சூழ்நிலை எல்லாம் மாறுவதால் அற்பமாய் உன்னையும் நினைத்தாயோ. கருவிலே தெரிந்து கொண்டே உன்னை கைவிடவே மாட்டேன். கருவிலே தெரிந்து கொண்டே உன்னை கைவிடவே மாட்டேன். உண்மையுள்ள ஊழியனே, என்னையே மறந்தாயோ. நான் உந்தன் கர்த்தர் நான் உந்தன் மீட்பர் நான் உந்தன் நண்பன் என்று மறந்தே போனாயோ. நீ மறந்தே போனாயோ. ஆமென். ஸ்தோத்திரம். உண்மையுள்ள ஊழியனாக இருக்கிற மார்க்கை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
இந்த ஒரு காரியத்தை நம்மோடு கூட டாக்டர் தேவதாஸ் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான் என்ற சீசனை குறித்து பார்க்க போகிறோம். இயேசு நாமத்தை ஒரு வாழ்த்தை வரவேற்கிறோம். வந்து நீங்கள் இதனுடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய ஜெபத்தை நம்ம மேறெடுக்கலாம். எங்கள் நேசுக்கு நல்ல தகப்பனை கிருபையாக தந்திருக்கிற நல்ல நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற இந்த பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை பேசத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்கறதுக்கும் நாங்கள் செவி சாய்க்கிறதுக்கும் எங்கள் இருதயங்களையும் எங்கள் உள்ளங்களையும் நீர் உமக்கேற்றதாக ஆக்கி கொள்ள வேண்டுமா மடத்தில் மன்றாடுகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கான தலைப்பு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான். இதை நம்ம அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37 47 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த மார்க் என்ற பெயர் கொண்ட யோவான் அப்படிங்கிறத நமக்கு புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல பார்க்கும் பொழுது இந்த ஆதி திருச்சபைகளை மிக சில வேத பகுதிகளை மட்டும்தான் அவரை பற்றி ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பெறுது. முதல்ல அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்றதா இருந்தா, இயேசு கெத்செமனே தோட்டத்துல கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு அவரை அப்படி அந்த காவலர்கள் யாரும் அவரை அழைத்து கொண்டு அந்த பிரதான ஆசாருடைய அந்த நியாயஸ்தலத்துக்குள்ள கொண்டு வராங்க. அப்போ எல்லா அப்போஸ்தலரும் அவரை விட்டு ஓடி போறாங்க. அப்போது ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டி மாத்திரம் தன் மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னேலு போனான். அவனையும் அவனை பிடித்தாங்க. அவன் தன் துப்பட்டி போட்டு விட்டு நிர்வாணமா அவளை விட்டு ஓடி போனான். இது நம்ம மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 50 52 வரைக்கும் இந்த வசனங்கள் இருக்குது. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த வாலிபர் மார்க்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை காணப்படுது. அந்த வாலிபர் தான் இங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவான் என்று குறிப்பிடப்படுகிறார். இந்த மார்க்கு என்ற பெயர் கொண்ட யோவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் எருசலேமில் அவங்களுடைய குடியிருக்கிறாங்க. அவங்க வீடு ஒரு வசதி படைத்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபராக இருக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்குன்னு சொந்தமாக வீடு இருக்குது, சொந்தமாக வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது, அவருடைய தாயுடைய பேர் மரியாள். அவங்க ஆதி திருச்சபையில நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசி. ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய வீடு சபை கூட்டங்களுக்காக, பொதுவாக பிரேயர் மீட்டிங்காக, சபை கூடி வருவதற்காக, ஜெபம் பண்ணுவதற்காக அங்கே பயன்படுத்தப்பட்டது. இப்படிதான் அப்போஸ்தலர்ல நமக்கு இவங்களை பத்தி ஒரு அறிமுகமே கிடைக்குது. இவருடைய பெயர் அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்துல மார்க் என்று பெயர் கொண்ட யோவான் என்று வருவதை நம்ம அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 25ஆம் வசனம் அப்புறம் 15ஆம் வசனத்துல 15ஆம் அதிகாரம் 37 39 இந்த மாதிரி பகுதிகளை வருது. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போஸ்தலர் நம்ம 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறாரு. அங்க நைட் சிறைச்சாலையிலிருந்து தேவதூதன் அவரை விடுவிக்கிறார். விடுவித்த உடனே அவர் கொஞ்சம் தெளிந்த புத்தி உள்ளவராய் மறுபடியும் இது சுய நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நேர ஒரு வீட்டுக்கு வர்றார். அந்த வீடு யார் வீடு அப்படின்னா, இங்க மார்க் என்று பெயர் கொண்ட யோவானுடைய வீடு. எருசலேமில் இருந்த மார்க் என்று பெயர் கொண்ட யோவானுடைய தாயாருடைய வீட்டுக்கு தான் அவர் செய்கிறார். அப்போ இவருக்கு ஆண்டவரோடு இவர் இருக்கல. இவர் ஆண்டவரோடு இருந்த ஒரு அப்போஸ்தலர் கிடையாது. ஒரு ஆண்டவர் ஊழியம் செய்த காலங்கள்ல இவர் ஒரு வாலிபன், ஒரு டீனேஜ் பையனா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் இருக்குது. ஆனா இவங்களுடைய ஃபேமிலி, இவங்களுடைய தாயார், இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு கூட்டத்தாரா இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால பேதுரு கூட நல்ல ஒரு அறிமுகம் அவருக்கு இருந்திருக்கு. குடும்ப ரீதியாகவே அவருக்கு நல்ல ஒரு அறிமுகம் இருந்திருக்குது. அதோடு மட்டும் இல்லை, பவுல் தன்னுடைய முதலாம் மிஷனரி பயணத்துல பார்த்தீங்கன்னா அவரு கூட இருந்த பர்னபான்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருப்பார். அந்த பர்னபா இவருக்கு ரிலேட்டிவ், மார்க்குக்கு ரிலேட்டிவ். இதை நம்ம கொலைசெயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அறிஞ்சுக்கிட முடியுது. அப்போ
இந்த சிறு பிராயத்திலேயே இவருக்கு டீனேஜில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு விசுவாச குடும்பத்தில் வளர்க்கப்படுகிறாரு. அதோடு மட்டும் இல்லை, ஆதிகால திருச்சபைக்கு ரொம்ப பெரிய தூண்களாக கருதப்பட்ட பேதுருவனுடைய அறிமுகமும் நன்றாக இருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல பவுல், பர்னபா இவங்களோட அறிமுகமும் நல்லா இருக்குது. ஸோ அப்போ ஊழியத்திற்கு இவருக்கு ஒரு அருமையான ஒரு சான்சஸ் இருக்குது, அந்த இது இருந்திருக்குது அவருடைய சிறு பிராயத்திலே. பவுல் பர்னபாவும் சவுலும் வந்து தன்னுடைய ஊழியங்களை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிற காலங்களில் அவங்க கூட விருப்பப்பட்டு அந்த ஊழியத்தின் மேல ஈர்க்கப்பட்டு அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போறார். இதை வந்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்ற மறுபேறு கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ ஊழியத்தின் பாதைகளில் அந்த இளம் வயதிலேயே அவர் வந்து ஈர்க்கப்பட்டு ஊழியத்திற்காக சென்று கொண்டிருக்கிறார். ஆனா பர்னபாவும் சவுலும் அவங்களுடைய ஊழியத்தை முதலாவது மிஷனரி ஜேர்னியை முடிக்கிற தருணத்துல இவர் அவங்களை விட்டு பிரிஞ்சு வந்துடுறார். இதை நம்ம அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் அப்படின்னு அப்போஸ்தலர் 13:13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன காரணத்தினால இவர் பிரிஞ்சு வந்தாரு? உண்மையிலே அவங்களுக்குள்ள ஒரு தர்க்கம் வந்து பண்ணாரா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் வந்து ரொம்ப இளம் வயது வாலிபன். பவுலும் பர்னபாவும் பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களில் ஒரு ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப வைராக்கமாக பண்ணக்கூடியவங்க. ஸோ அதனால அந்த தர்க்கத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. பட் என்ன ரீசன் அப்படிங்கிறத நமக்கு வேதாகமத்தில் சொல்லலை. சரி, இப்ப இந்த சூழ்நிலையில தான் நமக்கு இன்னைக்கு வாசித்த அந்த டெக்ஸ்ட், அந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல உள்ள பகுதியை வாரது. தங்களுடைய இரண்டாவது மிஷனரி ஜேர்னியை வந்து பவுலும் பர்னபாவும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரங்கள்ல வந்து பர்னபா வந்து ஏற்கனவே மார்க்கு நல்லா தெரிஞ்சது, தன்னுடைய ரிலேட்டிவ் அப்படிங்கிறதுனால இவரை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பவுல்கிட்ட சொல்றாரு. ஆனா பவுல் வந்து என்ன பண்றாரு, மறுத்து விடுறாரு, அதை வந்து ரெஃப்யூஸ் பண்றாரு. ஸோ இந்த காரணத்தினாலே இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு பெரிய டிவிஷன் வருது. யாருக்கெல்லாம்? பவுலுக்கும் பர்னபாஸுக்கும் இடையில ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வருது. ரெண்டு பேருமே அதுல வந்து அந்த ஊழியத்துல பிரிஞ்சு போறாங்க. இதை தான் நம்ம இன்னைக்கு கொடுத்த டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்குறோம். பவுல் வந்து ஷீலாவை தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டோடைய ஊழியத்தை சிரியாவிலும் சிசிலியாவிலும் நான் வந்து நிறைவேற்றார். சபைகள் வளர்ந்து பெறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல இருந்து நம்ம கத்துக்கிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த சிறு வயதுல மார்க்கிட்ட வந்து ஒரு உறுதியற்ற தன்மை இருந்துச்சு. ஊழியத்துல வந்து ஒரு வைராக்கியம் இல்லாத ஒரு தன்மை இருந்தது. ஆனா பின்னாட்களில் வந்து அதை சரி செய்து கொண்டு தன்னை பலமும் முதிர்ச்சியும் உள்ள வெளிப்படையாக மாறி இந்த பவுலும் தன்னை குறித்து நல்ல விதமான சாட்சி சொல்வதை நம்ம வந்து பின்னால் இருக்கக்கூடிய நிருபங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. பவுல் கொலை சேர்க்க எழுதும் பொழுது அவங்களுக்கு எழுதுற கடிதத்துல மார்க் வந்தால் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், கொலை செய்ய 4:10 சொல்றாரு. அது பிலமேனுக்கு எழுதும்போது சீசர்களை வரிசை பட்டியல் போடும் பொழுது மார்க்கையும் பவுல் வந்து என்ன பண்றார், சேர்த்துக் கொள்றார். பின்னாட்கள்ல வந்து 2 தீமோத்தேயு 4:11 அவருக்கு எழுதக்கூடிய ஒரு லெட்டர்ல வந்து மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்திலே அவன் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் பவுலுக்கு ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்னைக்கு வாசித்த டெக்ஸ்ட்ல இது பெரிய ஒரு டிவிஷன் வந்தது, சர்ச்சு ஆதி திருச்சபையில அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அது ஆண்டவர் வந்து அந்த டிவிஷனை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா சபைகள் பல்வேறு வகையில வந்து ஊழியத்தின் பாதைகள் பல்வேறு வகையில வந்து பழுகி பெறுகிறத நம்ம பார்க்க முடியுது. இதுதான் ஆண்டவர் செய்யக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது.
ஆண்டவர் ஒரு மாற்றத்தை செய்யும் பொழுது மனிதர்களிடையே டிவிஷனோ பிரிவோ வந்துச்சு அப்படின்னா அது அதனுடைய அவுட்கம் வந்து அதனுடைய பிரதிபலன் வந்து மிகவும் பலமுள்ளதா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் இந்த மார்க் என்ன பண்றாரு அப்படின்னா பேதுருவோட சேர்ந்துக்கிறார். ஊழியத்தின் பாதைகள்ல பவுலோட செகண்ட் மிஷனரி ஜேர்னி போக முடியாதனால பேதுருவோட சேர்ந்து பல விதத்துல ஊழியத்தின் பாதைகளை கலந்து கொள்கிறார். பேதுருக்கு உறுதுணையா இருக்கிறார். பேதுருக்கு எப்படி உறுதுணையா இருக்கிறார் அப்படின்னா பேதுரு போறக்கூடிய ஊழியங்கள் பூரம் போய் சேர்ந்து அவருக்கு மொழிபெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட்டரா இருக்கிறார். அந்த மார்க் வந்து நல்ல ஒரு எஜுகேட்டர். ஏன்னா அவர் வந்து கிரேக் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குது, லத்தீனை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குது, பவுலுக்கு வந்து நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால அவர் வந்து படித்த ஒரு நல்ல எஜுகேட்டடு ஒரு மேன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. ஸோ அந்த மார்க் பேர் கொண்ட யோவான் ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனமில்லைன்னு சொல்லும் அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பேதுருவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. ஏன்னா பேதுரு வந்து அவருடைய ஊழியத்தின் பாதைகளை ஆண்டவரோட இருந்து ஆண்டவர் என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்ல இவர் டிரான்ஸ்லேட் பண்ண இது வந்து இவருக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஊழியத்தின் பேர்ல ஒரு பெரிய ஒரு முதிர்ச்சியவும் தன்னுடைய பிஹேவியர்லயே ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தவும் செஞ்சிருக்குது. அதனால்தான் இவரை அறிந்த பவுல் வந்து பல இடங்கள்ல வந்து இவர் குறித்து நல்ல சாட்சிகள் சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டும் இல்ல பேதுருவோட ஒரு நிறைய நல்ல உறவு இருந்தது அப்படிங்கிறத 1 பேதுரு 5:13 பேதுருவ சொல்றாரு, என் குமாரனாகிய மார்க்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அடைமொழி கொடுக்கிறார். பேதுரு தன்னுடைய ஊழியத்தின் பாதைகளில் பல தோல்விகளை கடந்த இது பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் வாலிபனாக்கி இந்த மார்க்கின் இடத்துல அவனுக்கு கொண்டிருந்த செல்வாக்கு மற்றும் மார்க் தேவனிடத்தில் இருந்து பெற்றிருந்த ஊழிய அழைப்பையும் நிறைவேற்றவும் மார்க்க நல்ல ஒரு பலசாலியாக முதிர்ச்சி உள்ளவனாக மாற்றுவதில் பேதுருவனுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது அப்படிங்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியுது. சரி, இந்த மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய ஊழியத்தின் பாதைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கிற இந்த செகண்ட் காஸ்பல் மார்க்கு என்ற சுவிசேஷ பகுதியை எழுதினது இந்த மார்க்கு தான். 16 அதிகாரங்கள் இருக்கு. இவருடைய ஊழியத்தின் பாதைகள் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போஸ்தலர் யோவான் வந்து இவரை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா பேதுருக்கு உடன் சென்று மொழிபெயர்ப்பாளராக இருந்த மார்க்கு தனக்கு எவைகள் எல்லாம் நினைவில் நின்றனவோ அவைகளை துல்லியமாக பேதுரு தன்னுடைய ஆண்டவரோடு சேர்ந்து உள்ள அனுபவத்தை பிற்காலத்துல ஊழியத்தின் பாதைகளை எடுத்து சொல்லும் போது அதை எல்லாத்தையும் நினைவில் வைத்து கொண்டு அவைகளை துல்லியமாகவும் எந்த ஒரு பிழையும் இல்லாம எழுதுகிறார். அதுதான் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் நம்ம வாசிக்கிறோம். இதை அவர் செய்யும் பொழுது தான் கேட்ட ஒன்றையும் தவறவிடாது என்பதில் கவனமாக இருந்தார் மட்டுமில்லை, எந்த விதமான கற்பனையவும் ஆட் பண்ணலை, எந்த ஒரு கற்பனையாகவும் அவர் அதில் சேர்க்கல. இந்த அளவுக்கு அவரு ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனாக இருந்துட்டார். கிறிஸ்துவுக்கு முன் 150 ஜஸ்டின் மார்டர் அப்படிங்கிறவரு இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை குறித்து சொல்றாரு. இது வந்து பேதுருவினுடைய நினைவுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா பேதுரு தான் ஆண்டவரோட உள்ள அனுபவத்தை அந்த ஊழியத்தின் பாதைகளை கடந்து வந்த அனுபவங்களை சொல்றாரு. அப்ப இது பேதுருவனுடைய நினைவுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். இந்த மார்க்ங்கிற சுவிசேஷத்தை எங்கிருந்து எழுதுறாரு அப்படின்னா இத்தாலியில இருக்கும்போது எழுதுறாரு. இந்த மார்க் சுவிசேஷம் ரோமாபுரியில் இருந்த கிறிஸ்தவர்களுக்காக, இந்த ரோம்ல இருந்த கிறிஸ்தவர்களுக்காக ரோமாபுரியில் இருந்து எழுதப்பட்டது என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ரேடியஸ் கிறிஸ்துவுக்கு பின் 185 எழுதும்போது மார்க்கு பேதுருவுடைய சீஷர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி மார்க்குக்கு ஒரு பெரிய ஒரு விட்னஸை கொடுக்குறார். அப்போ 2வது இந்த சுவிசேஷ கிறிஸ்துவை பற்றி பேதுரு என்ன பிரசங்கித்தாரோ அவைகளை மார்க் சுவிசேஷத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னது தெளிவாகிறது. இந்த மார்க் சுவிசேஷத்துடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது யூதர்களுக்காக எழுதப்பட்டது. மத்திய யூதர்களுக்காக எழுதப்பட்டது போல
மார்க் வந்து ரோமாபுரியில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்காக குறிப்பாக புற ஜாதியரை கவனத்தில் வைத்து எழுதப்பட்டது. ஒவ்வொரு காஸ்பலும் அதனுடைய அந்த தீம், அதோட எய்ம் டிஃப்ரெண்டா இருக்கும். மத்தேயு வந்து யூதர்களுக்காக எழுதப்பட்டது, மார்க் வந்து ரோமாபுரியில் இருக்கக்கூடிய புறஜாதியருக்காக எழுதப்பட்டது. அது மட்டும் இல்லை, இங்க வந்து அராமிக் மொழி வார்த்தைகள் வந்து இந்த மார்க்ல நிறைய வருது. அவைகள் எல்லாம் மார்க் தன்னை வாசகர்களுக்காக அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா மார்க் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இடிமுழக்க மக்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு வரக்கூடிய அரமிக் வார்த்தை பவனேகேஸ். தென் அடுத்தாப்புல மார்க் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா தலித்தா குமின்னு சொல்லியிருக்காரு, சிறுபனே எழுந்துருன்னு சொல்லி அர்த்தம். அதே போல கெர்பான் காணிக்கை, அதுக்கப்புறம் எப்பேத்தா, கபலாஸ்தலம், அப்புறம் ஏலோயி ஏலோயி லாபா சபர்த்தாமி, இது எல்லாமே அரமிக்கு வார்த்தை. ஸோ அந்த அரமிக்கை வந்து அழகா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி மற்றவர்களுக்கு புரியணும்னு சொல்லி அவர் பண்ணியிருக்கிறார். சில இடங்கள்ல கிரேக்க பதங்களுக்கு பதிலாக லத்தீன் பதங்களை வந்து எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இப்படி பல வசனங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல ரோம சட்டப்பூர்வமாக மொழியாக லத்தீன் இருந்ததுனால அப்படி செய்திருக்கலாம்னு சொல்லி நம்ம படிக்கிறது. அப்புறம் கால குறிப்புகளை, ரோமர்களுடைய கால குறிப்புகளை வைத்து அவர் கணக்கெடுவதையும் காண்கிறோம். கால நேரங்கள்ல 2ஆம் மணி நேரமும் அது இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். மற்றும் யூதர்களுடைய பழக்க வழக்கங்களை கவனமாக அந்த இடத்துல விளக்கி இருக்கிறார். ஓய்வு நாள் அனுசரிக்கதா இருக்கட்டும், இப்படி பல காரியங்கள் யூதர்களுக்கு உண்டான கஸ்டம்ஸ் என்னவோ அதை கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்கிறார். மார்க் யூதர்களின் பழக்கங்களின் ஒரு பகுதியான அதாவது இந்த ஜெனட்டிக்கல் ஆர்டர் எல்லாத்தையுமே மத்தேயு லூக்கா போல மார்க் வந்து எழுதவே இல்லை. அதெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணியிருக்கிறார். இந்த சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டு குறிப்புகள் சிலவற்றை மட்டுமே பயன்படுத்துகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு ரொம்ப விருப்பமான அந்த சதுசேயர் பரிசேயர்கள் இருக்குல்ல, அவங்கள பத்தி டோட்டலா இவர் அவாய்ட் பண்ணிட்டார். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சதுசேயரை பத்தி குறிப்பிடுகிறார். ஸோ மேல் சொன்ன யாவை ரோமாபுரியில் இருந்த சபை மக்களுக்காக மார்க்கு சுவிசேஷம் எழுதப்பட்டது என்பதை ஆதரிப்பதாக பல எவிடன்ஸ் நமக்கு இருக்குது. தென் தியாலஜிக்கல் தொடர்பான இருக்கக்கூடிய கருப்பொருட்கள் இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்தான இவருடைய பார்வை எப்படி இருக்குது. இயேசு கிறிஸ்துவை இவர் வந்து ஒரு ஊழியக்காரர், அதாவது சர்வன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறார். வேலைக்காரன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பர்பஸ, அவருடைய நோக்கங்களை ஒரு ஊழியக்காரர் அப்படிங்கிற அடிப்படையில இவர் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசு ஊழியக்காரராக வெளிப்படுத்தப்பட்டுள்ளார். இயேசுவை மத்தேயு எப்படி காட்டுறார் அப்படின்னா தேவகுமாரனாக காட்டுறார். ஆனா மார்க்கு மனித குமாரனாக காட்டுறார். ஏன்னா இந்த மார்க்கு சுவிசேஷத்திலே பாத்தீங்கன்னா மனிதன் இயேசுவை தன்னை மனித குமாரன் என்று 14 முறை மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் 10:45 நம்ம பார்க்கிறோம், மனுஷகுமாரன் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று இந்த மார்க் 10 எழுதியிருக்கிறார். அப்புறம் இயேசுனுடைய போதனைகளை காட்டிலும் அவருடைய செயல்பாடுகளில் மார்க் அதிகம் கவனம் செலுத்தி அவருடைய சேவை மற்றும் தியாகத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார். இப்ப மத்தேயு லூக்கா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன வரும்னா அவருடைய பிரசங்கங்கள் நிறைய வரும், அவருடைய போதனைகள் நிறைய வரும். இங்க வந்து அதை ரொம்ப கவனமா கையாண்டிருக்கிறார். தேவையானதை ஷார்ப்பா ரொம்ப சுருக்கமா செஞ்சு ஆண்டவுடைய சேவைகளுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கார், தியாகத்திற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார். அதே போல மற்ற சுவிசேஷ புத்தகங்களை நாம் காணும் சொற்பொழிகளை தவிர்த்து மார்க்கு அதிகமான இயேசுவின் போதனை சுருக்கமான விவரங்களை சார்ந்து இயேசுவின் போதனைகளை சாரம்சங்கள் இருக்கு. அதே போல அவருடைய மினிஸ்ட்ரியில எது இம்பார்ட்டன்டா அதை மட்டும், அந்த எசன்ஸ் மட்டும் இங்க கொடுத்திருக்கிறார். முன்னமே சொன்ன மாதிரி அவருடைய பரம்பரை மற்றும் அவருடைய பிறப்பு போன்ற தகவல்கள் வந்து கம்ப்ளீட்டா தவிர்த்து அவர் நேரடியாகவே அவர் வந்து மினிஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி ஆனதை சொல்றார். ஏன்னா யோவான் ஸ்நானனால வனாந்தரத்துல ஞானஸ்தானம் பெற்று ஆரம்பித்து அந்த மாதிரியான எழுத ஆரம்பிச்சிட்டார். அதோடு மட்டும் இல்லை, இங்க முக்கியமான என்ன கேட்டீங்கன்னா மற்ற எந்த சுவிசேஷ புத்தக ஆசிரியர் காட்டிலும் மார்க்கு இயேசு மனுஷனாக வெளிப்பட்டவர் என்பதை மிக அழகாக எடுத்திருக்கிறார். ஏன்னா இதுல மனுஷிக உணர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத புறத்தையும் ரொம்ப அழகாக அவர் என்ன பண்ணி சொல்லியிருக்கிறார்.
உதாரணமா இங்க பாத்தீங்கன்னா, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல மனதுருகி. அதே போல 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவளை பார்த்து. அதே போல 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர்கள் மேல் மனதுருகி. அதே போல 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர் தம்முடைய ஆவியிலே பெருமூச்சு விட்டு. அதே போல 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் மேல் நடுவில் நிறுத்தி அதை அணைத்து கொண்டு. அப்போ ஒரு ஹியூமன் உண்டான இருக்கக்கூடிய நேச்சர் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா என்ன பண்ணி காட்டியிருக்கிறார். அதோடு மட்டும் இல்ல, இயேசு மனுஷனா வந்ததுனால அவருக்கு இருந்த லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிறதையும் அழகா மென்ஷன் பண்ணியிருக்கிறார். என்ன பாத்தீங்கன்னா, அந்த லிமிஷன் பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல கப்பலின் பிணையத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறத்துல 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவருக்கு பசியா இருந்தது. தென் அதுக்கப்புறம் அவருடைய கடைசி நாட்கள் அவருடைய வருகையை அந்த நாளையை தூதர்கள் அறியார்கள், யாரும் அறிய மாட்டார், குமாரனும் அறியார். இதெல்லாம் ஒரு ஹியூமன் நேச்சர்ல இருந்த ஒரு லிமிட்டேஷனை அழகா மார்க் அழகா எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கிட முடியுது. தென் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் அதிகாரம் இயேசு கிறிஸ்து குறித்தான சுவிசேஷன் ஆரம்பம். அது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முதல் வரை இருக்குது. இதை கொஞ்சம் நான் வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். அதே போல செகண்ட் டிவிஷன் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 9ஆம் அதிகாரம் வரைக்கும். அதில் அவருடைய கலிலேயால இருந்த ஊழியத்தின் அமைப்புகள், அதுக்கப்புறம் அவர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை பார்த்தீங்கன்னா அவருக்கான எதிர்ப்புகள் என்னென்ன இருந்தது. அதுக்கப்புறம் தன்னுடைய சீடர்களை அவர் எப்படி ஆயத்தப்படுத்தினார் அப்படிங்கிறத 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் அழகா டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா அதிகாரம் 10லேருந்து 16 வரை எருசலேம்ல அவர் நிகழ்த்திய ஊழியங்கள், அதுக்கப்புறம் அதற்கான எதிர்ப்புகள், கடைசி காலத்துல அதன போதனைகள், இப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்கிறார். கடைசியா பார்த்தீங்கன்னா இறுதி குறிப்பு 16ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனத்துல இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் அப்படிங்கிறத மார்க் ஒரு சின்ன காஸ்பிள் புக்கம் தான், 16 அதிகாரம் தான் இருக்குது. இல்லை, இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி என்ன அப்படிங்கிறதான் கடைசி போர்ஷன். இதுல இயேசுவினுடைய ஊழியக்காரனாகிய இருதயத்தையும் செய்கையும் இந்த சுவிசேஷம் அழகாக நமக்கு காட்டுது. மார்க் சுவிசேஷத்துல ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையையும் அவருடைய இருதயத்தையும் அவருடைய செய்கையும் அழகா காட்டுது. தன்னை குறித்து யூதர்கள் மத்தியில பிரசித்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு இயேசுவை அடிக்கடி கூறுவதை நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். இதன் மூலமாக அவர் தன்னுடைய பிரபலத்தையோ தன்னுடைய புகழையோ யாருடைய பாராட்டையும் அவர் விரும்பவில்லை. இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் உடனே அப்படின்னு சொல்லி 42 முறை வருது. 42 முறை உடனே அப்படிங்கிற வார்த்தை வருது. இது என்ன மீனிங் அப்படின்னா, தேவையை நிறைவேற்ற காரியத்தில் இயேசு தாமாகவே தாமதமாக செயல்பட விரும்பவில்லை, இமிடியேட்டா அவர் செயல்பட்டார் அப்படிங்கிறத காட்டுது. இப்ப இதுல இருந்து நாமும் சபையும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இருந்து சபை கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம், இயேசுவை போல நாமும் ஊழியர்களாக பணிவிட செய்வர்களாக வாழ்ந்திட வேண்டும், அதையும் தாமதப்படுத்தாமல் துரிதமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதிகளில் இருந்து மார்க் எழுதின சுவிசேஷத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஸோ ஆண்டவராகிய பிள்ளைகளாகிய நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொண்ட பிரகாரம் நாமும் மிக வேகமாக சுவிசேஷன் பகுதிகளை செயல்படுவோம். ஆண்டவர் நம்மளுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற பிரகாரம் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தி. விசேஷமாக மார்க்கை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்களை பார்க்கும் பொழுது இதை கேட்டோம்னாக்கா ஒரு அனலிட்டிக்கல் ப்ராப்ளம். அதாவது மற்ற காரியங்களை மற்ற கர்த்தருக்காக மிகைப்படுத்தப்படாத ஊழியர்கள் பல பேருக்கு பார்க்கும் பொழுது, அதை விட இந்த இடத்துல மார்க்கு என்ற யோவானை குறித்து நம்ம பார்த்தோம்னாக்கா
அதிகமாக அனலிட்டிக்காக இருக்குது. அனலைசிஸ் பண்ணுறதுக்காகவே நம்முடைய டாக்டர் அவர்கள், கெமிஸ்ட்ரி டாக்டர் அவர், ஃபிலாசபர் ஆகியார் ஃபிலாசபிக்கலாக சிந்தித்து பார்த்து விசேஷமாக இந்த மார்க்குடைய ஊழியத்தை குறித்து தெளிவுபடுத்தி நமக்கு போதித்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் சோதரிக்கிறோம். இந்த புதிதான இந்த பைபிள் ஸ்டடி நமக்கு ரொம்ப முக்கியமானது. நமக்கு இந்த ஊழியத்திலே பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட அருமையான செய்தி நம்மளுக்கு பகிர்ந்து கொண்ட அருமை மகனை கர்த்தர் விசேஷம் ஆசீர்வதிப்பாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் முடிவு ஜெபத்தை ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, இந்த அருமையான மாலை வேளையில் ஆண்டவரே, ஒரு சிறு குழுவாக கர்த்தர் கூட்டிக் கொண்டு சேர்த்திருப்பார். நன்றி ஆண்டவரே. வாஞ்சியோடு கூட வந்தாரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விசேஷமாக நாள் ஆண்டவரே எங்களோடு கூட செய்து கொடுக்கும்படியாக ஆண்டவரே, அருமையான டாக்டர் தேவதாஸ் அவர்கள் மிகுந்த பாரத்தோடு கூட அந்த மார்க்கு என்ற அசோசியேஷனை குறித்து, தேவ மன்னரை குறித்து ஆண்டவரே அவர் தியானம் செய்யவும், புதிய புதிய கோணத்திலே ஆராய்ந்து பார்க்கவும், எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் தக்கதாக கர்த்தர் கொடுத்த மகத்தான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்களப்பா. அனைத்தும் ஆண்டவரே ஆவியானவருடைய துணை இல்லாமல் செய்ய முடியாது. ஆவியான தாய்மை ஆண்டவரே, மகனுக்கு ஆண்டவரே அந்த வெளிப்பாட்டை கட்டளையிட்டு தெளிவான முறையிலே அந்த வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த மகத்தான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேவ ஆண்டவரே, செய்தி குறித்த மாதிரி ஆசீர்வதியும், அவருடைய திட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். விசேஷமாக அவருடைய கல்லூரி முடித்து நீ சில காரியங்களை கவனித்து முடித்து இந்தியா திரும்பி வர இருக்கிறார்களப்பா. ஆகியால் கர்த்தர் தாமே அவரோடு கூட இருந்து ஆண்டவரே, திரும்பி அதற்கு முன்பதாக என்னென்ன காரியம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து விசேஷமாக அவருடைய வீடு கட்டுவதற்காக இருக்கிற ஆயத்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் கைக்கூடி விளக்கத்தை கிருபை தந்து அவர் 2 மாதங்கள் இந்தியாவில் தங்கியிருந்து வீடு கட்டுமானக்கான காரியங்களை கவனிக்கும் பொழுது அவருடைய கிருபை கூட நடத்த ஜெபிக்கிறோம். அவை குறிப்பிட்டு ஆசிர்வதிப்பாங்க. பிள்ளைகள் ஆசிர்வதியும், இங்கே வந்திருக்கிற அவருடைய சகோதரி மல்லிகா தேவசி ஆசிர்வதியும், அவர்களுக்கு நல்ல சுகமாக இருக்கவும் ஆரோக்கியமாக இருக்கவும், அவர் கர்த்தருடைய காரியங்களுக்காக அதிகமாய் முயற்சி எடுத்து செய்யவும் கற்றுக் சுவாமி. தொடர்ந்து தாண்டி விளையாண்டவரே, நாளே ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற மக்கள் தாவே இணைந்தவர்களுக்கும் ஸ்தோத்திரம், இணைந்தவர்கள் யாருக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாரத்தோடு வந்தார்களப்பா. அவருடைய பாரத்தை நிமித்தமாக நாங்கள் ஒருக்காக ஜெபித்தோம் ஆண்டவரே. அவர்கள் அந்த பாரப்பட்டார்களப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக பாரப்பட்ட அந்த பாரமான ஜெபத்தை கேட்கிற தேவனாண்டவா. விசேஷமாக ஒருக்காக அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, கர்த்தர் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிற தேவன் பார்த்தாவே நீர் அதை ஏற்றுக்கொண்டிருப்பா. யோ ரிசீவ் தி பிரேயர்ஸ் மாஸ்டர். நீர் அதை ஏற்றுக்கொள்ள கட்டாயமாக ஆண்டவரே பதில் உடனே வர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் சகோதரி குளோரி தாமஸ் அவருடைய குடும்பத்திற்கும் ஆண்டவரே, ஜாக்குவின் குடும்பத்திலும் ஆண்டவரே, தேவனே, அருமையான சகோதரி ஜெபி அவருடைய குடும்பத்திலும் ஆண்டவரே, அருமையான சகோதரி சாவித்திரி குடும்பத்திலும் ஆண்டவர், ரதிமுத்து குடும்பத்திலும் ஆண்டவரே, கர்த்தருடைய மகத்தான கிருபை இறங்கும்படி செபிக்கிறோம். வல்லமையான கிருபை இறங்கும்படி செபிக்கிறோம். அவர் குடும்பங்கள் அற்புதங்களை காண வேண்டும். நீங்கள் செபித்தீர்கள், நாங்கள் எங்களுடைய ஊழியர்களை செபித்தார்கள், அதனால் நாங்கள் விடுதலை பெற்றோம் என்று சொல்லி சாட்சி சொல்ல கிருபித்தார்கள் சுவாமி. விதமாக தேவனை ஜெபித்தவர்களும் ஆசிரியர் சுவாமி, ஜெபித்த மக்களும் ஆசிரியர் சுவாமி. அவருடைய குடும்பங்களை, அவருடைய தேவைகளை, அவருடைய செழித்த தேவைகளை, குடும்ப தேவைகளை, ஆவி தேவைகளை எல்லாவற்றையும் கட்டிடம் முடிச்சு தாவே. தொடர்ந்து கத்தாவே விளையாண்டவரே, அந்த வர முடியாதவர்கள் ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை வர முடியாது போனாரப்பா. வர வேண்டும் வாஞ்சை உண்டு, பாரம் உண்டு. அதனால பல காரியங்கள், ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், இன்னும் அந்த பல காரியங்கள் நிமித்தமாக எங்களை தடைப்பட்டு போனார்கள் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே அவளையும் ஆசிரித்து சுவாமி, அவருடைய குடும்பத்தையும் ஆசிரித்து, அவருடைய தேவையை சந்தித்து ஆசிரித்து, இந்த ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் என்ற வாஞ்சையும் பாரமும் கொடுத்து அவள் வந்து சேர கற்றுக்கிட்டார்ப்பா. பொழுதுகத்தாவே இந்த ஊழியத்தை முடித்து ஆண்டவரே பல்வேறு விதமான ஊழியர்களை செல்லும்படியாக கடந்து செல்ல மக்களும் கத்தார் ஆசிரியர் சுவாமி. அவளாண்டவரே வெற்றிகரமாக அந்த ஊழியத்தில் ஈடுபட்டு இன்னும் அதிகமாக தேவனை மகிமைப்படுத்த கனப்படுத்த கற்றுக்கிட்டு செய்யும் சுவாமி. தொடர்ந்து கத்தாவே விளையாண்டவரே எங்களுடைய விபத் பங்காளர்கள் எல்லோருக்கும் அறிவிக்கிறோம் சுவாமி. வந்தவர்கள், வர முடியாதவர்கள், யாராயிருந்தாலும் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் பங்கு பெறும் மக்களும், இந்த ஊழிய தொடர்பு கொண்ட மக்களும், இணைந்திருக்கிற மக்களும் எல்லாரும் இருக்கிறாவே. ஒவ்வொருவரும் ஆசிர்வதியும், குடும்பத்தை ஆசிர்வதியும், தேவையை சந்தித்த ஆசிர்வதியும், பிள்ளைகள் தேவையை, குடும்பத்தின் தேவையை, அதுவே அவருடைய பேரப்பிள்ளைக்கு தேவையை எதுவாக இருந்தால் நம்மளுடைய சந்தித்து ஆசிர்வதியும் பார்த்தாவே. அதில் மகத்தான தேவனே அந்தந்த குடும்பத்துக்கு என்னென்ன நன்மைக்காக காத்திருக்கிறதோ எல்லாம் பெற்றுக்கொள்ள கிருபித்தாரோ. சரீரத்தில் பலவீனங்களை பெற்று பலவீனங்கள் நிமித்தமாக அவதிப்புள்ள மக்கள் இருந்தாவே. என்ன பலவீனம் இருந்தாலும் ஆண்டவரே, அது ஒருவேளை ஆண்டவரே பயங்கரமான ஆண்டவரே கேன்சர் போன்ற நோய் கிருமை இருந்தாலும் கூட இயேசுவின் நாமத்திலே நோய் கிருமை அழிந்து போவதாக இயேசு நாமத்திலே நோய்களை பார்த்து நாங்கள் பேசுகிறோம் கத்தாவே. அவளை விட்டு விலக வேண்டிய கட்டை கொடுக்கணும் தாவே. இப்பொழுதே ஆண்டவரே நாங்கள்
ஜெபத்தின்படியாகவே தேவனே ஊழியத்தில் இணைந்திருக்கிற மக்களுடைய குடும்பத்தாருடைய அப்படி சரீரத்திற்கான எல்லா விதமான நோய் கிருமிகளும் அழிந்து போவதாக நாமத்தினால் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே அவருடைய ஊழியர்களை ஆசிர்வதியும் ஊழியர்களை சிறப்பான கிருபித்தார் அவர்கள் இன்னும் அதிகமாக வெற்றிகள் பெற்றுக் கொள்ளும். வெற்றியை பெற்று ஒரு சாட்சிகளை கிருபித்தார்ப்பா. ஆமாண்டவரே, சாட்சிகள் மிகவும் தேவையப்பா. அன்று நாங்கள் சாட்சியை நேரமிட்டு வைத்திருக்கிறோம். அதனாலே அநேக ஆண்டவரை சாட்சிகள் முன்வரவேப்பா. ஆண்டவரை கத்தர் தாமே ஆண்டவரை அவர்கள் அந்த உறுதியான தூண்டுதல் தாரம் ஆண்டவர் நீர் தூண்டினால் அவர்கள் கட்டாயமாக சாட்சி சொல்றாப்பா. நேற்று ஆண்டவரே, நாங்கள் நேற்றைய முந்தைய ஜெபக்கூடி ஆண்டவரே, ஒரு சிறு பையன் ஆண்டவரே தன்னுடைய லிஃப்டில் சிக்கி கொண்டு பெற்று மிகுந்த பாரத்தோடு சாட்சி வாங்கினப்பா. கத்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விதமாதேவனே, சிறு பிள்ளைகளுக்கே அந்த ஆர்வம் வருகிறது, எப்படியாவது சாட்சி சொல்லணுன்ற ஆர்வம் வருகிறது சுவாமி. அந்த விதமான ஆர்வம் கட்டாயமாக ஆண்டவரே வளர்ந்து எங்களுக்கு முதியவராக எங்களுக்கும் வர வேண்டும் ஆட்டுப்பா. அந்த வளர்ந்து ஆண்டவரை கட்டாயமாக அந்த சிறு காரியமோ பெரிய காரியமோ கர்த்தர் செய்தார், அவர் நமக்கு மகிமை என்று சொன்னால் போதும், கர்த்தர் மகிமைப்படுவார். தேவனே, நாங்களும் கர்த்தர் எதிர்பார்த்த ஊழியத்தை செய்து முடிப்போம் சுவாமி. ஆகிய தேவனே, கட்டாயமாக எல்லா மக்களும் ஆண்டவரே, இந்த கூடிய பங்கு பெற எல்லா மக்களும் கூடிய மூலமாக நாங்கள் அனுப்பி ஜெபக்குழு பார்க்க எல்லா மக்களும் ஆண்டவரே இந்த பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபித்தோம், நீங்கள் ஜெபித்தீர்கள், அதுமித்தமாய் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், விடுதலை தந்தார்கள் சொல்லி கர்த்தர் சாட்சிகளை கற்பித்தாருங்கப்பா. தொடர்ந்து கர்த்தாவே, எங்களுடைய ஊழியக்காரர்கள் குடும்பம், எங்களுடைய ஊழியக்காரர்கள் குடும்பத்தில் இருக்கிற தேவையை சந்திக்க ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிற மக்களுக்காகவும், திருமண வாய்ப்புகள் பெற்ற மக்களுக்காகவும், அதற்காக ஆயத்தப்பட்ட மக்களாக இவங்களுக்காகவே கத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டு எல்லாம் சிறப்பான நடப்பதை தெரிவித்தார் சுவாமி. விளையாண்டுவரே, குழந்தை பாக்கியம் இல்லாது காத்திருக்க மக்கள் அநேகம் உண்டப்பா. கத்த மனமே ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கட்டணும் ஜெபிக்கிறோம்ப்பா. கட்டுப்பதி கனி கத்தாரோட சுதந்திரமே பார்க்கணும் தாவே. ஆமாவுடைய உற்பத்தி கால திட்டத்திலே இயேசுவின் நாமத்திலே விளையாண்டவரே ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அருமையான சகோதரி ஹேமாவுடைய மகளுக்கும் ஆண்டவரே, அருமையான சகோதரி ஆண்டவரே எலிஸ்டானியுடைய மருமகளுக்கும் ஆண்டவரே, ஞான உஷா அவருடைய மருமகளுக்கும் ஆண்டவரே கர்த்தர் கட்டாயமாக கட்டளையிட்டு ஆண்டவரே அவருடைய கர்ப்பத்தின் கனி காணும்படியாக உற்பத்தி காலத்திற்குள் கர்ப்பத்தின் கனி காணும்படி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். கிருபையை தந்து ஆண்டவரை நடத்தி கொடுத்து அவரது விடுதலை பெற்று கத்தை கருப்பத்தை கிருபை செய்யும்பா. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த ஜெப ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற்ற ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லோரும் பங்கு பெற்றார்கள். மற்றவர்கள் யாரும் ஆண்டவரை வாஞ்சியோடு கூட இணைந்தார்கள், இணைந்து ஜெபித்து ஆண்டவரே அவருடைய ஜெபத்தை நாங்கள் கேட்க முடிந்தது. தெய்வமாக நாங்கள் ஜெபத்தை நாங்கள் கேட்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இணைந்து ஜெபத்தின் மூலமாக ஒரு காரியத்து குறித்து 2 பேர் உருவப்பட்டால் காரிய வாய்க்கப்படும் சொன்ன வார்த்தைப்படியாகவே நாங்கள் இணைந்து ஜெபித்தோம், ஒரு மனதோடு ஜெபித்தோம் ஆகிய கட்டாயமாக ஆண்டவரே காரிய வாய்க்கப்பட்ட கதை தெரிவித்தாருங்கப்பா. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த ஊழியம் இன்னும் செய்ய வேண்டும்ப்பா. அநேக புதிய ஆத்மாக்கள் வந்து சேர வேண்டும், புதிய ஜெபங்கள் வந்து சேர வேண்டும், வாஞ்சியோடு வந்து சேர வேண்டும், இணைந்து ஜெபிக்க வேண்டும். அந்த வார்த்தையை எல்லாருக்கும் தரும் கர்த்தாவே குறிப்பிட்டுக் கொண்டு கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரை இந்த நாளை முடித்து ஆண்டவரே நாளை தினத்திலே ஆண்டவரை கத்தோடைய பிரச்சனத்திலே ஆண்டவரை காத்து நாங்கள் ஜெபிக்கவும், புதிய நாளை காணவும் கத்த கிருபித்து ஜெபிக்கிறோம். இரவிலே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எத்தீங்கும் ஏற்படாத பாதுகாத்துக் கொள்ளும், வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இப்படி தூதர்கள் எங்களை சுற்றமாக வழக்கு சுற்றமாக தங்கிந்து தேவையான உறக்கம், தேவையான ஓய்வு தந்து நாங்கள் நடத்த ஜெபிக்கிறோம். அதிகாலை எழுந்து துதிக்கும் துதி எழும்பவும் புதிய நாளை காணவும் கத்த கிருபித்து ஆரம்பப்பா. ஒவ்வொருவரையும் ஆசிரியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதிகளை நம்ம விவாதத்தை எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே, ஆமென். ஜெபத்தை எடுப்போம். பரமனுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றருள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்து நாங்கள் நினைக்கிறது போல எங்கள் குற்றங்கள் பண்ணியும் எங்களை சோனுக்குள் பேசிக்க பண்ணாமல் தீமன் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று விடே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவின் ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். சகோதரி தேவி சிஸ்டர், தேவி சிஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? ஆமாங்க. இந்நாட்டுமவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே அவ பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல
உபகரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி. என் முழு முள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோஸ்தரி ஸ்தோஸ்தரி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வேலை கூட வந்த யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தி கொடுத்த மகனுக்கு ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக குறித்து நடத்துவாராக. இந்த சனிக்கிழமை இந்த வாரத்தின் கடைசி நாளிலே சகோதரி ஞான உஷா பிரேமகுமார் அவர்கள் நம்மோடு கூட மோசையின் மனைவியாகிய சிப்போராள் இந்த காரியத்துக்கு நாம் இதுவரை தியானித்திருக்க மாட்டோம். இப்போ கூட அந்த மகளை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். யாரும் வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். மகளோடு கர்த்தர் ஆவியானவர் வெளிப்படுத்த காரியங்களை நாம் இதை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.